Hello guys, welcome back to my channel Jarina's Tuto. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல செகண்ட் லெசன் இருக்கு இல்லையா, நம்பர் சிஸ்டம், அதோட எவாலுவேஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம், என்ன ஆன்சர்னு பார்ப்போம். சரி ஓகே. செக்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, which refers to the number of bits processed by the computer CPU. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சிபியூவால் பிட்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுது, எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்கிறத நம்ம என்ன வச்சு ரெஃபர் பண்ணுவோம், எதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? வேர்ட் லென்த். நெக்ஸ்ட், ஹவு மெனி பைட்ஸ் டஸ் 1 கிலோபைட் கண்டெயின்? 1 கேபிங்கிறதுல எத்தனை கிலோபைட் இருக்கு? 1024 இருக்கு. ஸோ ஆஸ்கியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ரொம்ப முக்கியம், ஓகேவா? கண்டிப்பாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் 2^50 இஸ் ரெஃபர்ட் அஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா பெட்டா, ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஸோ இதில் பவர் மாற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லெசன் ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அந்த லெசனில் நீங்கள் லெசன் ஆரம்பிக்கிற பேஜில் செகண்ட் பேஜ், அதாவது 15th பேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் இருக்கிறத படிச்சிங்கனாலே உங்களுக்கு இன்டீரியர் வந்து 1 மார்க் இதில் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, how many characters can be handled in binary coded decimal system? ஸோ பிசிடி சிஸ்டத்தில் எத்தனை கேரக்டர் ஹேண்டில் பண்ண முடியும்னா 64. நெக்ஸ்ட் 1101 base 2 the equivalent hexadecimal equivalent isன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா டி. நெக்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பி. எப்படின்னா 0வை 1ஆ மாற்றும், ஸோ 11 வந்துடும். இந்த 1 0வை மாற்றும், 0 வந்துடும். 00 நம்ம என்னவா மாற்றோம்? 11 மாற்றோம். நெக்ஸ்ட் 11 00, 0வை 1. அதாவது காம்ப்ளிமெண்ட்னாலே என்ன, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னாலே என்ன, 0வை 1ஆ மாற்றுறதும் 1 0வை மாற்றுறது தான். ஸோ ஆன்சர் பி வரும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க, which among this is not an octal number? இது கொடுத்துருக்கிறதுல எது ஆக்டல் நம்பர் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆக்டல் நம்பர்ஸில் என்ன டிஜிட் வராதுன்னா 8ங்கிறது வராது. நம்ம பேஸை 8ஆக போடுவோமே தவிர 0 to 7க்குள்ளே தான் என்ன வரும், நம்பர்ஸ் வரும். ஸோ என்ன வராது, 8ங்கிற ஒரு டிஜிட் வராது. நெக்ஸ்ட் செக்ஷன் பி வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் டேட்டாங்கிறது கொஸ்டின். ஸோ டேட்டாவோட ஆன்சர் என்னன்னா பேஜ் நம்பர் நான் எழுதுறேன், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 14ல் இருக்கும்பா. ஸோ பேஜ் நம்பர் 14 போலாம் வாங்க. ஸோ பேஜ் நம்பர் 14ல் டேட்டாங்கிறது இது இருக்கா. ஸோ வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடியும். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். நான் எக்ஸாம்பிளோட சேர்த்து எழுதுறேன். எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா மணி 15 இப்படின்னு எழுதி முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ இதுவே உங்களுக்கு என்னவாயிடும், எக்ஸாம்பிளை கவர் பண்ணிடும். வெரி ஷார்ட் ஆன்சர், ஒன்னோட ஆன்சர் உனக்கு இதோட முடிஞ்சிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வாங்க. செகண்ட் கொஷின் என்னன்னா ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ரைட் தி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர்னு இருக்கா. ஸோ இதோட ஆன்சர் நம்ம லாஸ்ட்டாக அதுதான் படிச்சிருப்போம். பேஜ் நம்பர் 23ல் இருக்கும், ஓகே? ஸோ பேஜ் நம்பர் 23 வந்தாச்சு, வரல. பேஜ் நம்பர் 23 வந்தாச்சு. ஸோ இதில் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் ஆன்சர் 2க்கு, வெரி ஷார்ட் ஆன்சர் 2க்கு நம்ம குறிக்க போகிறோம். ஸோ செகண்ட் ஷார்ட் ஆன்சர் இதோட முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வாங்க. கன்வெர்ட் 46 base 10 into பைனரி நம்பர் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்கப்பா, செக் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் 46 base 10 into பைனரி நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி நம்பர்னா என்ன, 0s and 1s அப்படின்னு வந்தால் உனக்கு பைனரி நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்து கீழே பேஸ் 10ன்னு கொடுத்துட்டு அது என்ன நம்பர், டெசிமல் நம்பர். ஸோ அவங்க டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்படி செய்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எல்சிஎம் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் எப்படி பண்ணலாம் பாருங்கள், நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ 46ங்கிறது அவங்க கொடுத்துருக்க கொஷின். ஸோ 46ங்கிறது அவங்க கொடுத்துருக்க கொஷினா. ஸோ நம்ம நார்மலாக எல்சிஎம் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 46 நான் எல்சிஎம் பண்ணும்போது நான் என்ன கேட்டிருக்காங்க, பைனரி நம்பரில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரும்னா எல்சிஎம் 2 டேபிளால் பண்ணணும்.
ஸோ 4 இருக்கா, 2 2s are 4 வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 3s are 6ன்னு வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, ஒரு பேலன்ஸுமே இருக்காது. ஸோ 0 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் நம்ம 2 டேபிளால் பண்ணுவோமா, ஸோ 2 டேபிளால் பண்ணும்போது 2 1s are 2, 3 வராது, அதுக்கும் நம்ம 2 1s are 2ன்னு எடுப்போம். ஆனால் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு வேல்யூ 1ன்னு இருக்கும். ஏன்னா எனக்கு 3 தேவை, நான் 2 1s are 2ன்னு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், 2 டேபிளில் 11 வருதுன்னு பார்க்கணும். 2 டேபிளில் 11 வருமா, வராது. ஸோ 2 5s are 10ன்னு நான் எடுத்துப்பேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், ஒரு டிஜிட் இருக்கும். ஸோ 1ன்னு நான் பேலன்ஸ் போட்டுறேன். இப்போ 2 டேபிளில் 5 வருமான்னு நான் பார்ப்பேன். 2 டேபிளில் 5 வருமா, வராது. 2 2s are என்ன வரும், 4 தான் வரும். ஸோ பேலன்ஸ் எனக்கு இப்போயும் என்ன இருக்கும், ஒரு 1 இருக்கும். ஸோ போட்டாச்சு. திரும்ப 2 1s are 2ன்னு எனக்கு என்ன ஆகிடும், முடிஞ்சிடுமா, 2 1s are 2ன்னு முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ 0 அப்படின்னு நம்ம ஒரு எல்சிஎம் போட்டாச்சு. அவங்க கொடுத்த கொஷின் என்ன, ஆக்சுவலாக 46ன்னு நான் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். அது பேஸில் என்னன்னு கொடுத்துட்டேன்ட்டாங்க, அவங்க 10ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னவா மாற்ற சொல்லியிருந்தாங்க, பைனரி நம்பராக மாற்ற சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பைனரினா என்ன அப்படின்னா, பேஸில் என்ன போடணும்னா 2 போடணும்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்சர். அந்த பேலன்ஸை எந்த வாட்டத்தில் எழுதணும்னா, கீழேருந்து மேலே போகிற மாதிரி 0 1 1 0 1 1 0 1 எழுதக்கூடாது. 1 0 1 1 0ன்னு நம்ம எழுதணும். ஆக்சுவலாக உள்ளார நம்ம சம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெசன் பார்க்கும் போதே. ஸோ நம்ம என்ன எழுதுவோம், 1 0 1 1 0 அப்படின்னு எழுதி என்ன போடுறோம், பேஸ் 2ன்னு போடுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு என்ன கொஷின் முடிஞ்சிருச்சு, தேர்ட் கொஷினோட கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வாங்க ஃபோர்த் கொஷின் பார்ப்போம். இந்த பேஜை வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கிறது வேணாலும் எழுதிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபோர்த் கொஷின். we cannot find 1's complement for 28 base 10 y. அதாவது ஸ்டேட் ரீசன் கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிருக்காங்க, நம்மளால் 28 பேஸ் 10க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன், காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன வரும், காம்ப்ளிமெண்ட் வரும். இப்போ 28ங்கிறது முன்னாடி சைன் இல்லாமல் பாசிட்டிவ் இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியாது, காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியாதா. ஸோ அதுக்கு ஆன்சர் தோருக்கு பாருங்க, வெரி ஷார்ட் ஆன்சரில் 28 is a பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எழுதிட்டு, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வில் கம் ஒன்லி ஃபார் நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா என்ன முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வெரி ஷார்ட் ஆன்சரோட ஃபோர்த்து கொஷனுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் பாருங்க. ஃபிஃப்த் கொஷின் என்னன்னா, list the encoding system that represents characters in memory. ஸோ அதுக்கு எந்த பேஜில் ஆன்சர் இருக்குன்னா, பேஜ் நம்பர் 25ல் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். வாங்க, இது இருக்கு பார்த்தீங்களா, பிசிடி, இபிசி, டிஐசி, ஆஸ்கி. ஸோ இதுதான் என்னென்னா வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபிஃப்த் கொஷனுக்கு ஆன்சர். இங்கே ஆரம்பித்து நம்ம இதோட என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின், நீங்கள் படிச்சிருங்க. பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஒவ்வொன்றத்தோட எக்ஸ்பேன்ஷன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, வெரி ஷார்ட் ஆன்சரோட ஆன்சர்ஸ் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே வரும், செக்ஷன் சிக்கு வரும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரேடிக்ஸோட என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ரேடிக்ஸ் நம்பர் சிஸ்டம், கிவ் எக்ஸாம்பிள். ஸோ ஈஸியாக நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. நான் எழுதுகிறேன் பாரு, ஷார்ட் ஆன்சர் தானே நம்ம பார்க்குறோம். ஸோ ஷார்ட் ஆன்சரில் நீ நோட்ல எழுதிக்க. என்ன எழுதிங்க அப்படின்னா, த radix refers to the base of a number system அப்படின்னு எழுதிட்டு total number of possible digits. அப்படின்னா என்ன, ஒரு பாசிபிள் டிஜிட்ஸ் கொடுக்கிறது தான் the decimal number system that we all use is base 10 as
10 distinct digit. ஓகேவா? என்னன்னு புரியுதா? நம்ம டெசிமல் டிஜிட்ல என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 10ன்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்? அதில் 10 டிஜிட் இருக்குங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் எதில் ஆரம்பிக்கும்? ஸோ 0 to 9 வரைக்கும் இருக்கிறதுனால நான் அதில் 10 டிஜிட் பேஸ் 10ன்னு நான் போடுறேன். ஸோ எக்ஸாம்பிள்னு என்ன எழுதிக்கலாம்? பைனரி நம்பர் சிஸ்டம் இதுனா அதோட ரேடிக்ஸ் என்ன? ரேடிக்ஸ் ஆர் பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதோட ரேடிக்ஸ் என்ன வரும்? எனக்கு 2ன்னு வரும் இல்லையா? ஸோ இதுதான் என்ன? எனக்கு ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சராக வரும். ஓகேவா? த ரேடிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த பேஸ் ஆஃப் த சிஸ்டம். ரேடிக்ஸ்னால் என்னென்னா ஒரு நம்பர் சிஸ்டத்தோட பேஸை பற்றி சொல்லுவோம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் டிஜிட். அந்த இப்போ வந்து பைனரி சிஸ்டம்னா 2 ஏன் சொல்கிறோம்? அதில் 2 டிஜிட் மட்டும்தான் பாசிபிளாக எனக்கு வரும். 0 இல்லைனா 1ன்னு வரும். ஸோ அதோட டெஃபினேஷன் தான் அது. The decimal number system that we all use is based in as it has 10 distinct digit. அதுக்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸு 10 யூஸ் பண்ணுவோம். இப்போ 40 to 10 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏன் 10 யூஸ் பண்ணோம்? 4ம் அந்த 10 டிஜிட் 0 to 9குள்ளே வரும், 8ம் 0 to 9குள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டமை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பேஸை 10ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷினு, ஃபஸ்ட் கொஷினுக்கு நம்ம நோட்டுன்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் என்னன்னா பேஜ் நம்பர் 16 வாங்க, அங்கே இருக்கும். பேஜ் நம்பர் 16 வாங்கப்பா. ஸோ பேஜ் நம்பர் நம்ம 16 எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் இதோ இருக்கு. பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கா? ஸோ என்னன்னா இங்கேருந்து நீங்கள் எழுதினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா த நம்பர்ஸ் இந்த பைனரி சிஸ்டம் இருக்கு இல்லையா? இதில் என்ன இருக்கு? அந்த பைனரி சிஸ்டம்னா 0s and 1s இருக்கும், ஆட் ஆகும் அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்லி இதுலேருந்தே எழுதிடுங்க, உங்களுக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஷார்ட் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் இங்கேருந்து ஆரம்பிக்குது, எதில் முடியும்னா இங்கே முடியும். ஈஸியாக இருக்கும்பா, பார்க்கும் போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியான கொஷின். செகண்ட் கொஷின்ப்பா, நான் மாற்றி சொல்லிட்டேன். செகண்ட் கொஷின் ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குதா? நம்ம ஃபஸ்ட் கொஷினை நோட்டில் எழுதியிருந்தோம். செகண்ட் கொஷின் இதுலேருந்து ஆரம்பிச்சு இதுலேருந்து இது வரைக்கும் முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் வாங்க. தேர்டு கொஷின் என்னென்னா கால்குலேஷனா? தேர்ட் கொஷின் பாருங்கள். 150 பேஸ் 10 அப்படின்னு கொடுத்துட்டேன், எனக்கு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைனரினா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த பைனரியிலேருந்து எனக்கு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஷின் கொடுத்தது 150. ஸோ நான் என்ன எழுதுகிறேன், 150 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ 2 டேபிள் தானே பைனரினா, 2 டேபிளால் 15 எப்போ வருதுன்னு பார்ப்போம். 2 7s are 14 வருமா? பேலன்ஸ் எனக்கு 1 மீறும், பக்கத்தில் ஒரு 0 இருக்கிறதுனால அந்த 1 நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்க. இப்போ எனக்கு என்னவா கிடைக்குது? 10 கிடைக்குது. ஸோ 2 5s are எனக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் 10ன்னு வந்துடுமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, 0 அப்படின்னு போட்டுரும். திரும்ப 2 டேபிளால் பண்ணுவோம். 2 டேபிளில் எப்போ 7 வரும்? 7 வராது. 2 3s are 6 வரும். எனக்கு பேலன்ஸ் ஒன்று அடுத்த டிஜிட்டுக்கு முன்னாடி போடுவேன். இப்போ 15 இருக்கும். 15 எப்போ வரும்? 2 7s are 14 தான் வரும். எனக்கு பேலன்ஸ் எத்தனை மீறும்? 1 மீறுமா? அந்த 1 நான் இங்கே போட்டுருவேன். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டேபிளால் பண்ணுவோம். 2 டேபிளில் 3 வருமா? வராது. 2 1s are 2 தான் வரும். அப்போ எனக்கு ஒரு பேலன்ஸ் மீறும், பக்கத்தில் டிஜிட் இருக்கிறதுனால அந்த டிஜிட் முன்னாடி போடுவேன். 2 8s are 16 வருமா? எனக்கு பேலன்ஸ் திரும்பவும் என்ன மீறும்? 1 மீறும். இப்போ 2 டேபிளில் 18 வருதான்னு நான் பார்ப்பேன். 2 9s are என்ன தான் வரும்? 18 அப்படின்னு எனக்கு கிடைச்சிரும். ஸோ பேலன்ஸ் என்ன மீறும்? ஒன்றுமே மீறாது. ஸோ ஒன்றுமே மீறலைன்னா நம்ம என்ன போடுவோம்? 0 அப்படின்னு போட்டுக்குவோம். திரும்ப 2 டேபிளில் 9 வருமானு பார்ப்போம். 2 3s are 6 வரும். 2 4s are 8ன்னு தான் வரும், 9 வராது. ஸோ பேலன்ஸ் எனக்கு என்ன மீறும்? 1 மீறும்.
திரும்ப 2 டேபிளில் 4 வருதான்னு பார்ப்போம். 2 2 சார் என்ன வரும்? 4 வந்துடுமா? ஸோ 2 2 சார் 4, பேலன்ஸ் என்னது? 0. இப்போ 2 டேபிளில் 2 வருதான்னு பார்ப்போம். சேம் 2 1 சார் எனக்கு 2 வந்துடும். ஸோ பேலன்ஸ் போடணுமா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த ஆன்சர் 150ங்கிறத நான் 10ல் கொடுத்துருந்தேன். பேஸு 10ல் கொடுத்துருந்தேன். நீ என்னத்தில் மாற்றினாங்க? பைனரியில் மாற்றினாங்களா? ஸோ பைனரியில் நம்ம மாற்றியாச்சு. 1 கீழேருந்து ஆன்சர் எழுதுவோமா? 1 0 0 1 0 1 0 அப்படின்னு மாற்றியாச்சு. இது என்னவா இருக்கு? பைனரியில் இருக்கு. அவங்க என்னவா மாற்ற சொன்னாங்க? பைனரி இன்டூ ஆக்டல் அப்படின்னு லாஸ்ட்ல சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்டல்னா என்னன்னா 8 அப்படிங்கிறது தான் அதோட பேஸ். ஸோ 8ஐ நான் என்னவா பிரிப்பேன் அப்படின்னா 4 2 1 அப்படின்னு நான் பிரிப்பேன். ஓகே, ஸோ 8ங்கிறத நான் எப்படி பிரிப்பேன்? 4 to 1. 8ங்கிறது பேஸ். ஸோ ஆரம்பிக்கிற நம்பர் 0 to 7 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ 0 to 7னா 4 2 1 ஆட் பண்ணிப்பார் 5 6 7 வந்துடுச்சா? ஸோ நான் மூணு டிஜிட்டாக இதை பிரிக்க போகிறேன். ஓகேவா? உனக்கு ஈஸியாக தெரியும்னா நான் இதை வந்து வேறு கலரில் மாற்றி காட்டுறேன் பாரு. இது ஒரு 3 டிஜிட்டாக மாற்றுறேன், இது ஒரு 3 டிஜிட்டாக மாற்றுறேன். எனக்கு இங்கே ஒரு டிஜிட் கம்மியாகுதுங்கிறதுனால முன்னாடி ஒரு 0 போட்டு இது ஒரு 3 பிரிக்கிறேன். ஸோ பிரித்ததுக்கப்புறம் 1 1 0வா? ஸோ எனக்கு 1 1 0ங்கிறப்ப 4ம் உண்டு 2ம் உண்டு, 0ன்னா 1 கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பதிலாக 4 + 2 என்ன வரும்? 6ன்னு வரும். ஸோ ஆன்சர் 6ன்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டில் என்ன சொல்லிட்டாங்க? 0 கொடுத்துட்டாங்க, அப்போ 4 வராது. 1 கொடுத்துருக்காங்க, அப்போ 2 வரும். இதில் 0 கொடுத்துருக்காங்க, 1 வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? செகண்ட் பேருக்கு ஆன்சர் 2. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த ஃபர்ஸ்ட் தேர்ட் பேருக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு 0 கொடுத்துட்டாங்க, அப்போ 4 எடுத்துக்கக்கூடாது. செகண்டுக்கு 1 கொடுத்துருக்காங்க, அப்போ 2ஐ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தேர்டுக்கு 0 கொடுத்துட்டாங்க, அப்போ இந்த 1ஐ எடுத்துக்கக்கூடாது. திரும்ப நான் என்ன தான் ஆன்சர் வருது? 2 மட்டும்தான் எனக்கு ஆன்சர் வருது. 1 இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டை நான் எடுத்துக்க போகிறேன். 0 இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டை நான் என்ன பண்ண மாட்டேன்? எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துடுச்சு? 228ங்கிறது ஆன்சர், 226ங்கிறது ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ நான் மாற்றினதுக்கப்புறம் நான் பேஸ் என்னவோ போட்டுட்டேன்? 8ஆக மாற்றிட்டேன். புரியுதுங்களா? நான் எல்சிஎம் போட்டேன், அந்த எல்சிஎம்மோட ஆன்சரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டேன். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டலாக எழுத சொன்னாங்க. ஆக்டல்னா நான் 3 3யாக பிரிப்பேன். எனக்கு கிடைச்ச ஆன்சரை லாஸ்ட்லேருந்து 3 3யாக பிரிப்பேன். ஸோ 0 1 1 ஒரு பேரு, 0 1 0ன்னு ஒரு பேரு, 0 1 மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு டிஜிட் கம்மியாக இருந்துச்சு, நான் 0வை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு 3 பேர் கிடைச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேர்னு பார்த்தோன்னா 1 1 0. நான் 4 to 1 கிட்ட வந்துட்டேன். 1 1ன்னு இருக்கிற இடம் பாரு, 4 2ங்கிறது 1 1ங்கிற இடத்துல இருக்குது. இப்போ 0ங்கிறது என்னது? 1 எனக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 6. நெக்ஸ்ட் செகண்ட் பேருக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இடத்துலையும் 0, லாஸ்ட் இடத்துலையும் 0. அப்போ 4ஐயும் எடுத்துக்க வேணாம், 1ஐயும் நீ எடுத்துக்க வேணாம். எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுன்றுச்சு? 2ஐ மட்டும் எடுத்துக்கிட்டா போதுன்றுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் பேருக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இடமும் 0, தேர்ட் இடமும் 0. அப்போ 4ஐயும் நீ எடுத்துக்க வேணாம், 1ஐயும் நீ எடுத்துக்க வேணாம். எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்? 2ஐ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ 2ன்னு ஆன்சர் எனக்கு எழுதியாச்சு. ஓகேவா? கிளியரா? ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு? எனக்கு தேர்ட் கொஷின் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் வாங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ISCII இஸ்கின்னு சொல்கிறாமா? ஸோ பேஜ் நம்பர் 25ல் இதுக்கு ஆன்சர் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 25. இது இருக்குது பார்த்தீங்களா? இஸ்கின்னு. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். வெரி ஷார்ட் ஆன்சர், உங்களுக்கு 3 மார்க்கு. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோர்த் கொஷனுக்கு வரும் ஆன்சர். ஸோ இதையே நீ கம்மி பண்ணி எழுதலாம் அப்படின்னாலுமே உனக்கு வந்து மோஸ்ட்லி கம்மி பண்ண முடியாது. இந்த 256 2 power 8 BIS 1986 இதெல்லாம் வந்து உனக்கு என்னவா இருக்கும்? கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வேர்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷினும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷனுக்கு வருவோம். ஃபிஃப்த்து கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாரு.
காம்ப்ளிமெண்ட்டை காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. -22 10 ப்ளஸ்ஸு 15 10. ஓகேவா? ஸோ இது ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி கொஷனில் 20 10 ப்ளஸ்ஸு 25 10ன்னு கொடுத்துருக்காங்களா. எனக்கு ஆன்சர் நம்ம வந்து ஏ என்ன -22 10ங்கிறதுக்கும் நோட்டு, பிக்கும் என்னது நோட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நம்ம நோட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வாங்க டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. ஸோ அதுக்கு பேஜ் நம்பர் 19ல் இருக்கும். ஆன்சர் குறிச்சிக்கோங்க, பேஜ் நம்பர் 19. ஸோ 19க்கு வாங்க பேஜ் நம்பர். ஸோ பேஜ் நம்பர் 19ல் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் ஆஃப் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் 2 இதுலேருந்து எழுதிக்கோங்க. டீடைல் 1 இதுலேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்டெப் 4 வரைக்கும் எழுதுனா என்ன ஆகிடும், டீடைல் 1ல் ஏ பார்ட்டு முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி பார்ட் இருக்குது. பி பார்ட் என்னென்னா கன்வெர்ட் 98.46 டு பைனரி. என்ன பண்ணுவோம், 98.46 பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே, அதுவும் நம்ம நோட்டில் தான் எழுதுவோம், நோட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளிப் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவும் நோட் தான், இதுவும் நோட் தான். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ செக்ஷன் சியில் நம்ம கொஷின் நம்பர் 5க்கு தான் ஆன்சர் போட போகிறோம். என்ன கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா -22 base 10 + 15 base 10 கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா -22 base 10 நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எல்சிஎம் எடுப்போம். 2 11s are உனக்கு 22 வந்துடும், பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 5s are 10 வந்துடும், பேலன்ஸு 1. 2 2s are 4 வந்துடும், பேலன்ஸ் 1. 2 1s are 2, பேலன்ஸ் 0. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி போடுவோம், இந்த ஃபார்மேட்டில் போடுவோமா? ஸோ 22 base 10க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா 10110 base 2ங்கிறது எனக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அதை 8 bit ஃபார்மேட்டில் நான் மாற்றுவேன். அப்படி மாற்றும் போது 1 2 3 4 5 இருக்கா, 0 1 1 0 1 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. 6 7 8 பிட்டாக நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரு மைனஸில் இருக்கிறதுனால நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்பேன். ஸோ காம்ப்ளிமெண்ட் இதுக்கு வரும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, 0வை 1ஆக மாற்றுறதும் 1ஐ 0வாக மாற்றுறதுமா. ஸோ 0வெல்லாம் நான் 1ஆக மாற்றிட்டேன், 1ஐ 0வாக மாற்றிட்டேன், இந்த 0வை 1ஆக மாற்றிட்டேன், இந்த 2 1ஐ 0வாக மாற்றிட்டேன், இந்த 0வை 1ஆக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 1ஐ ஆட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சரை நான் என்ன ஆன்சராக எடுத்துப்பேன், 2's காம்ப்ளிமெண்ட்டோட ஆன்சராக எடுத்துப்பேன். 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10, 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1, பேலன்ஸ் இருக்கிற டிஜிட்டை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கு போட்டு முடிச்சாச்சு, 22க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 15க்கு போடுவோமா? ஸோ 15 base 10க்கு நான் இங்கே ஆன்சர் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவேன். 2 டேபிளில் 15 வருதா பார்ப்பேன், வராது. 2 7s are 14 தான் வரும், பேலன்ஸ் எனக்கு 1 மீறும். நெக்ஸ்ட்டு 2 3s are 6 வரும், பேலன்ஸ் 1 மீறும். திரும்ப 2 டேபிளில் 3 வருதா பார்ப்பேன், 2 1s are 2 தான் வரும், எனக்கு பேலன்ஸ் 1 மீறும். ஸோ ஆன்சர் 15க்கு நான் என்னென்னு போடுவேன்னா 15 base 10க்கு 4 1 போட்டுருவேன். அதை 8 பிட்டாக நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ 0 0 0 0 1 1 1 1 எண்ணி பார்த்தா எனக்கு எத்தனை பிட் இருக்குது, 8 பிட் இருக்குது. இதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்துருக்க நம்பர் பாசிட்டிவ் நம்பர், இங்கே கொடுத்துருந்த நம்பர் நெகட்டிவ் நம்பர். நான் காம்ப்ளிமெண்ட் போட்டு ஆன்சர் போட்டுட்டேன். ஸோ 22க்கு ஒரு செப்பரேட் ஆன்சர் நான் போட்டுட்டேன், 15க்கு ஒரு செப்பரேட் ஆன்சர் போட்டுட்டேன். அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, -22 base 10 + 15 base 10 ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 22க்கு நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் இது 1110101 15 base 10க்கு நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் இது 0 0 0 0 1 1 1 1.
இதை நான் ஆட் பண்ண போகிறேன். 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10. ஓகேவா? பேலன்ஸ் 1 நான் இங்கே போட்டுறேன். 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10. ஓகேவா? 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10, 10ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 11. நெக்ஸ்ட்டு 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1. திரும்ப இங்கே நான் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1. ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? -22 பேஸ் 10 ப்ளஸ் 15 பேஸ் 10க்கு எனக்கு 5 1 2 0 1 பேஸ் 2ங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் பாருங்கள், பி கொஷினா. ஸோ பி கொஷினுங்களோட கொஷின் எழுதுகிறேன் பாருங்கள். என்னது? 20 பேஸ் 10 ப்ளஸ் 25 பேஸ் 10. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் போடுவோம். 20க்கு 20 2 டேபிளால் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோமா? ஸோ 2 10s are 20 பேலன்ஸ் 1 0, 2 5s are 10 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 1s are 2ன்னு இருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 0. ஸோ கிடைச்ச ஆன்சரை 20 பேஸ் 10 எழுதி 1 0 1 00 பேஸ் 2ன்னு நம்ம எழுதிடும். நெக்ஸ்ட்டு அதை 8 பிட்டாக மாற்றும்போது ஸோ எத்தனை இது இருக்குது பாருங்கள்? 5 டிஜிட் இருக்குது. ஸோ முன்னாடி நான் 3 0 போட்டுட்டு 1 0 1 00 நான் எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு இது பாசிட்டிவ் நம்பருங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம செகண்ட் நம்பருக்கு போயிடலாம். செகண்ட் நம்பர் என்னென்னா 25 பேஸ் 10. ஸோ 25 பேஸ் 10ன்னு போட்டுட்டு 25க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 25க்கு எடுக்கும்போது 2 1s are 2 வரும், 2 2s are 4ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 1. திரும்ப பாருங்கள், 2 6s are 12 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 3s are 6 பேலன்ஸு 0. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 பேலன்ஸு 1. ஸோ கிடைச்ச ஆன்சரை நம்ம 20 பேஸ் 10க்கு எழுதின மாதிரி எழுதுவோம். 25 பேஸ் 10ன்னு போட்டாச்சு. ஸோ என்ன பண்ணுவோம்? அதுக்கு பேஸ் 2 போட்டுடலாம். ஏன்னா வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியணும்ல. ஸோ 11 00 1ன்னு போட்டு பேஸ் 2. நெக்ஸ்ட்டு 8 பிட்டுக்கு மாற்றிடலாமா? ஸோ 8 பிட் போட்டு இதில் 5 டிஜிட் இருக்கிறதுனால முன்னாடி நம்ம 3 0 போட்டுட்டு 11 00 1 அப்படின்னு போட்டு பேஸ் 2ன்னு போட்டாச்சு. இப்போ கொஷினில் கொடுத்த 2 வேல்யூக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களே. ஸோ கொஷின் எழுதலாம். 20 பேஸ் 10 ப்ளஸ் 25 பேஸ் 10 ஈக்குவல் டு கிடைச்ச ஆன்சர் எடுத்து எழுதுவோம். 000 101 00. ஸோ கீழே 000 11 00 1 அப்படின்னு போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 0 + 1 1. ஸோ 0 0 0 1 0 1 0 + 1 1 1 + 1 என்னென்னா 10. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் 10 அங்கே போட்டு 0 + 0 0 தான் வரும். ஸோ 1 0 0. ஸோ ஆன்சர் நம்ம எடுத்து எழுதுவோம். 20 பேஸ் 10 ப்ளஸ் 25 பேஸ் 10 ஈக்குவல் டு 00 101 101 பேஸ் 2 அப்படின்னு நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிடணும். நம்ம நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணனா இதோட ஆன்சர் என்ன ஆகிடுது? முடிஞ்சிடுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் என்னென்னா பாருங்கள், நான் எழுதுகிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சம்மை வந்து செக்ஷன் சி டீட்டெயில் இருக்கு இல்லையா? ஸோ 98.46 பேஸ் 10. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலாக 98 மட்டும் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் பண்ணுவோம். இப்போ பாயிண்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 98க்கு எல்சிஎம் போடுவோம். 2 4s are 8 வந்துடும். பேலன்ஸ் 1. 2 9s are 18 வந்துடும். பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 2s are 4 வந்துடும். 2 4s are 8 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 2 2s are 4 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 6s are 12 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 3s are 6 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் 2 1s are 2 பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவா? 98க்கு ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ரிவர்ஸில் எழுதுவோமா? 11 00 10 பேஸில் 2 போட்டு நம்ம எழுதிடும்.
நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 46 கொடுத்துருக்காங்களா. ஸோ 0.46 என்ன இருக்கிறதா அர்த்தம் 0 பாயிண்ட் அப்படின்னு இருக்கிறதா அர்த்தமா. ஸோ முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 0 பாயிண்ட்னு போட்டுட்டு அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 6 2s என்ன வரும் 12 வரும். அதாவது 2 6 இருந்தாலும் 6 2s இருந்தாலும் 1 4 2s 8 9. நெக்ஸ்ட்டு 2 0s 0 0. இதோட ஆன்சரை நம்ம எப்படி எழுதணும்னா மேலேருந்து கீழே நார்மலாக எப்படி எழுதுவோம், நம்ம எல்சிஎம் போட்டு எழுதும்போது கீழேருந்து மேலே எழுதுவோம், இந்த மாதிரி எழுதும்போது மேலேருந்து கீழே எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட்டோட ஆன்சர் 0ன்னு நம்ம பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஆன்சராக எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது 0.92 ஆன்சராக கிடைச்சிது. அதை எடுத்துகிட்டு அதே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 2s 4 2 9s 18 பேலன்ஸ் 1 இருக்கும். 2 0s 0 1. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது ஆன்சராக எழுதும் 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1.84 இருக்குது. ஆனால் நான் மல்டிபிள் பண்ணும்போது 0.84ன்னு போட்டுட்டு முன்னாடி என்ன தான் போடணுன்னா 0 போடணும். ஸோ அதை எதால் தான் மல்டிபிள் பண்ண போகிறேன் 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 4 2s 8 வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன 8 2s 16 அப்படின்னு போட்டுற வேண்டியதுதான். 2 0s 0 1. இப்போ இதோட ஆன்சர் என்ன தான் நம்ம எழுதுவோம் 1 தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு எப்படி தான் போடுவோம் 0.68 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 8 2s 16. நெக்ஸ்ட்டு 6 2s 12 + 1 13. பேலன்ஸ் என்ன இருக்குது 1. 2 0s 0 1. இதுக்கும் ஆன்சர் 1. நம்ம என்ன தான் பண்ணுவோம் 0.36 × 2ன்னு போடுவோம். 2 6 6 2s 12ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 3s 6 7 பேலன்ஸ் 0. 2 0s 0. ஸோ நம்மளுக்கு எப்படி கிடச்சிருச்சு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சா. நம்மளுக்கு வந்து திரும்ப போட்டாலும் என்ன தான் வரும் 84க்கும் 92க்கும் தான் குள்ளே தான் வரும் ஆன்சர். ஸோ பேஸ் 2 போட்டு நான் என்ன பண்ணுறேன் அதோட ஆன்சரை எழுதுகிறேன் 0 1 1 0 பேஸ் 2 அப்படின்னு முடிச்சாச்சா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு 98.46க்கு தனித்தனியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 98க்கு தனியாக 11 000 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுட்டு 46க்கு 0 1 0 பேஸ் 2 கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இதோட இந்த பார்ட்டோட ஆன்சர் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தியரி பார்ட்டா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சம் இருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்ன நெகட்டிவ் இன்டீஜருக்கு மட்டும் வருமா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயிலில் செகண்ட் கொஷினாக என்ன சொல்லியிருக்காங்க -98 வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம். 2 டேபிளால் 2 4s 8 வரும். பேலன்ஸ் 1 2 9s 18 பேலன்ஸ் என்ன இருக்கும் 0. திரும்ப போகிறோங்க 2 2s 4 2 4s 8 பேலன்ஸ் 1. திரும்ப 2 1s 2 2 2s 4 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 6 12 வரும். பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 3s 6 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 1s 2 பேலன்ஸ் 1. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும் போது 98 - 10 = 11 000 10 அப்படின்னு எழுதிடுவோமா. இப்போ இது என்னவா மாற்றுவோம்னா 8 பிட்டாக நம்ம மாற்றுவோம். ஸோ 8 பிட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் ஆன்சரை எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். எழுதிட்டு கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் 0வை ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1க்கு நான் மாற்ற போகிறேன். 1s நான் என்ன 0வை 1ஆக மாற்றுவேன். 1ஐ 0வாக மாற்றி நான் என்ன பண்ணுறேன் எழுதுகிறேன் இங்கே. நெக்ஸ்ட்டு 2s காம்ப்ளிமெண்ட்னா லாஸ்ட் டிஜிட்டோட 1 ஆட் பண்ணணும். ஸோ 2sன்னு போட்டு லாஸ்ட்டில் 1 ஆட் பண்ணுறேன். 1 + 1 10 1 + 0 1 பேலன்ஸ் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். ஓகேவா. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது 100 111 10ன்னு கிடைக்குதா. ஸோ நான் எப்படி எடுத்து எழுதுவேன் -98 பேஸ் 10 = 100 111 10 பேஸ் 2 அப்படின்னு எழுதி இந்த சம்மை நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பி பார்ட்டா. ஸோ பிக்கு வாங்க. பிக்கு என்னென்னா -135 பேஸ் 10. ஸோ 135க்கு நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுப்போம். 2 6 12 பேலன்ஸ் 1 வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 7s 14 பேலன்ஸ் 1. திரும்ப 2 டேபிளால் பண்ணுவோம். 2 டேபிளால் பண்ணும்போது 2 3s 6 வரும். 2 3s 6 வரும். எனக்கு பேலன்ஸ் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 1s 2 பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 இருக்கும். இப்போ 13 வருமா வராது. ஸோ 12 6ல் வரும். பேலன்ஸு எனக்கு 1. நெக்ஸ்ட்டு 2 7s 2 8s 16 பேலன்ஸு 0. நெக்ஸ்ட்டு 2 4s 8 பேலன்ஸ் 0. 2 2s 4 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் என்ன வரும் 2 1s 2ன்னு நான் இதை எல்சிஎம்மை முடிச்சுக்கிறேன்.
ஆன்சரை எடுத்து எழுதுவோம் இல்லையா, 135 பேஸ் 10 ஈக்குவல் டு 1,000,0 0 1 1 1 பேஸில் என்ன வரும், 2 வரும். ஏன்னா இது பைனரி டிஜிட் இல்லையா, ஸோ பேஸில் 2 போட்டுருணும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, நான் 8 பிட்டாக கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ 8 பிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்ஸாக நான் மாற்றுவேன். ஸோ ஒன்ஸாக மாற்றும் போது 0 1ஆக மாறிடும், 1எல்லாம் என்னவாக மாறிடும், 0வாக மாறிடும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் டூஸ்க்கு என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டில் ஒரு ஆட் பண்ணிவிட்டு அதை நான் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக நான் என்ன பண்ணிப்பேன், குறிச்சிப்பேன். 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்கிது. பேலன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே ஆட் பண்ணுற மாதிரி இல்லைங்கிறதுனால அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகேவா. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, -135க்குள்ள ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சு. நான் கொஷினை எடுத்து எழுதுவேன். எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், கிடைச்ச ஆன்சரை கீழே எழுத போகிறேன். ஓகே பாருங்கள், -135 ஈக்குவல்ட்டுன்னு நான் ஆன்சர் எழுதி முடிச்சிடுவேன். -135ன்னு நான் முடிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், ஆட் கொஷின். ஆடுங்களை என்ன இருக்குது, கொஷின் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள், 11011010. நெக்ஸ்ட்டு அடுத்தது கீழே உங்களுக்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, 1 0 1 1 0 1 1 சாரி லாஸ்ட்டில் எந்த டிஜிட்டும் இருக்குல்ல, அதனால் நான் 0 போட்டுக்கிறேன். 0 + 1 1 1 + 0 1 தான், 0 + 1னாலும் 1 தான். 1 + 1 என்ன வரும், 10 வரும். ஸோ 0 நான் போட்டுட்டு பேலன்ஸை மேலே போடுறேன். ஸோ 0 0 ஆட் பண்ண 0 வரும். ஸோ 0 + 1 1 1 + 1 10. ஸோ 0 போட்டுட்டு பேலன்ஸை நான் மேலே போடுறேன். 1 + 1 10. நெக்ஸ்ட்டு 10 + 0 என்ன தான் வரும், 10 தான் வரும். ஸோ 10ன்னு போட்டாச்சு. ஸோ என்ன பண்ண முடியும், நம்ம ஆன்சரை பேஸ் 2 1 00 10 111 அப்படின்னு போட்டு கீழே பேஸ் 2 போட வேண்டியது. நெக்ஸ்ட்டு சப்பு சம் கொடுத்துருக்காங்களே பாருங்கள், சப்பு சம் பக்கத்துலேயே போடுறேன். கொஷினை எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பின்னு போட்டுட்டு உங்களுக்கு 0 1 0 1 1 அப்படின்னு போட்டுடுறேன். இதுலேயுமே லாஸ்ட்டில் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாத இடத்துல நான் 0 சேர்த்துப்பேன் பாருங்கள், 0 1 0 000ன்னு எழுதிட்டு 0ன்னு சேர்த்துட்டேன்னா, ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம், 1ல் 0 போகும் நார்மலாக கேல்குலேட் பண்ணும்போதே. ஸோ 1 அதோட ஆன்சர் என்ன தான் வரும், 1. நார்மலாக கேல்குலேட் பண்ணும்போது 1ஓட 1 போகும்போது 0, 0ல் 0 போகும்போது 0, 1ல் 1 போகும்போதும் 0 தான் வரும். 0ல் 1 போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது. நம்ம என்ன பண்ணுவோம், பாரோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ சேம் கான்செப்ட் தான். 1லேருந்து நான் கடன் வாங்கி இங்கே 10 நான் மாற்றுறேன். இந்த 1 எனக்கு என்னவாக மாறிடும்னா 0வாக மாறிடும். 10ல் 1 போனால் என்ன ஆன்சர்னா 1ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 0ல் 1 போகுமா, போகாது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், முன்னாடி இருக்கிற நம்பர்லேருந்து கடன் வாங்கினா இதுவும் 10ஆக மாறும், இது என்னவாக மாறிடும், 0வாக மாறிடும். 10ல் 1 போச்சுன்னா இப்போயும் எனக்கு 1 தான் ஆன்சர் வரும், 0 0. ஓகேவா. இப்போ இதோட ஆன்சரை எடுத்து எழுதும் போது 0 11 000 1 பேஸ் 2ன்னு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் எழுதி முடிச்சாச்சு. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். இந்த கான்செப்ட்டு 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 மாரி நம்ம 0ல் 1 போகாதப்ப நம்ம பாரோ பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆன்சரை கண்டுபிடிப்போம். நம்ம ஆடில் பார்த்தோம் இல்லையா, 1 + 1 10ன்னு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் என்ன வரும், இந்த மாதிரி சப்ராக்ஷன்லேயும் இந்த சின்ன சின்ன கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.